ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டி ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ இது ஒரு டூர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதான் வந்து என்ட்ரன்ஸ். இது வந்து அடல்ட்டுக்கு வந்து டேக்ஸ் எல்லாம் போயிட்டு 1600, சில்ட்ரனுக்கு வந்து 1350 வருது. ஸோ நாங்கள் இது வந்தது காரணம் வந்து எல்லா ஷூட்டிங்கும் இதில் தான் எடுக்கிற சொன்னாங்க. மோஸ்ட்லி வந்து தெலுங்கு ஷூட்டிங் எடுப்பாங்க அண்ட் தமிழும் கொஞ்சம் கொஞ்சம் இதில் தான் எடுக்கிறாங்க. ஸோ இதான் வந்து என்ட்ரன்ஸு. நம்மளை வந்து பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம கார் வந்து அங்கேயே என்ட்ரன்ஸ்லேயே பார்க் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே வந்து நம்மளை பஸ்ஸில் கூட்டிகிட்டு வருவாங்க. இது வந்து பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பஸ்ஸில் தான் வந்து நம்மளை இது உள்ளே வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. வந்தோடனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து டெக்ரேஷன் அண்டு இங்கெல்லாம் வந்து ஷூட் எடுப்பாங்களாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரிலாம் வந்து செட்டிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம வந்து என்ட்ரன்ஸ்க்கு உள்ளே வந்துட்டோம். இந்த பாருங்கள், ஈஃபில் டவர். ஸோ இங்கே நம்மளை பார்க் பண்ணிடுவாங்க. ஸோ விட்டோடனே நம்ம வந்து உள்ளே வந்துடணும். வந்தோடனே வந்து ஒரு ஸ்டண்ட்டு ஷோ வந்து செய்வாங்க. எப்படிலாம் வந்து ஸ்டண்ட் ஷோ செய்கிறாங்க சொல்லிட்டு ஷூட் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து காட்டிகிட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து முடித்தோடனே ஸ்ப்ரிட் ஆஃப் ராமோஜி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பாகுபலி சாங்ஸ்லாம் போட்டு நிறைய டான்ஸு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த ஷோ முடித்தோடனே வெளியே வந்துட்டு இங்கே வந்து பழைய மாடல் அந்த கார்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஷோ வந்து இது வந்து ஒரு குட்டி மினி ட்ரெயின் மாதிரி இருக்கும் ட்ரக்கோட. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு கேவில் கூட்டிகிட்டு போவாங்க. இது வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஷூட் பண்ணுறாங்க, ஒரு இதுலேயும் ஒரு கண்ட்ரியோ சிட்டியோ அந்த மாதிரி இதில் ஷூட் பண்ணால் சொல்லிட்டு காமிப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும். எல்லாமே வந்து செட்டிங் தான், எல்லாமே வந்து டால்லு அதை வச்சு தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உள்ளே எப்படி பார்த்தாலும் இது போயிட்டு வர்றதுக்கு வந்து ஒரு 5 to 6 minutes ஆகும். ஸோ சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே. ஸோ கடைசியாக வந்து ஒரு இந்தியன் வெட்டிங் அந்த மாதிரி கூட முடிச்சிருப்பாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ டான்ஸ் ஆடுற பொம்மைங்க, பரதநாட்டியம் ஆடுற பொம்மை எல்லாமே வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இதோட முடிஞ்சிடுச்சு. இதோட வந்து வெளியே வந்துட்டு இது எல்லாமே வந்து செட்டிங்கை வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் அதெல்லாமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோ வந்து எப்படி ஃபிலிம்லாம் எடுக்கிறாங்க, இந்த கிராஃபிக்ஸ் அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி காமிச்சாங்க. இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் எப்படி வந்து ஷூட் எடுக்கிறாங்க சொல்லிட்டு ஆடியன்ஸ்லேருந்து ஒரு 3 பேரை வந்து கூப்பிட்டு வந்து கெட்டப்பில் போட்டு உட்கார வச்சுட்டு அந்த ஷூட்டிங்கில் எப்படி பண்ண சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி தான் எடுக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இதுக்கு சவுண்டு வர்றது அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து வெளியே வந்தாச்சு. இப்போ வந்து திருப்பி பஸ்ஸில் உட்காந்தோம்னா இங்கேருந்து நம்மளை வந்து எல்லா செட்டுக்கும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இது வந்து கல்யாணம்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி செட்டாக. ஸோ நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அங்கே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வழியாக கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் சூப்பராக இருந்துச்சு நிறைய பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் வந்து சந்திரமுகி பேலஸ். சந்திரமுகி ஷூட்டிங் இங்கே தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேட்வே ஆஃப் இந்தியாவாம். ஸோ அது இந்த சைடு வந்து தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹாலை எடுத்துப்பாங்களா க்ரீன் பெயிண்ட் பண்ணி மசூதியாகவும் எடுத்துப்போம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக வந்து அவர் ஹிந்தியில் தான் சொல்லிட்டு இருந்தார். இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிச்சு. ஸோ நல்லாவும் இருந்தது. இது எல்லாமே வந்து இதான் ஷூட்டிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இங்கே தான் வந்து ஸ்ட்ரீட்டு அங்கே வந்து ஷூட் பண்ணுவாங்க சார். ஸோ இது வந்து போலீஸ் ஸ்டேஷனாக. ஸோ இதுவும் சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளை கொண்டு போயிட்டு மகாபாரதம் செட்டில் விட்டாங்க. பார்க்குறதுக்கே செம பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ பாருங்கள். அடுத்தது வந்து இது வந்து ஜெயில் சீன்லாம் இங்கே தான் எடுக்கிறாங்க. அடுத்தது வந்து ரயில்வே ஸ்டேஷன் அதெல்லாம் இங்கே தான் எடுக்கிறாங்க. ட்ரக்லாம் கிடையாது, எல்லாமே வந்து இதில் தான், வீலில் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு வந்தோமோ அதுக்கு வந்துட்டோம். பாகுபலி செட்டு சூப்பராக இருந்துச்சு. செம்ம பிரம்மாண்டமாக சூப்பராக வந்து எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள் அந்த ஜெயிலு, அதுக்கப்புறமா வந்து அந்த வண்டி
அந்த தேர் அது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துலேயும் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது வந்து சந்திரமுகி கடைசி சீன் வரும்ல, அந்த சீனோட ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து இருந்துச்சோம். இது வந்து சந்திரமுகி டான்ஸ் ஆடப்போ பார்ப்பாங்கள்ல, அந்த சீனோட இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கில் விட்டாங்க ஆக்டிவிட்டி பார்க். ஸோ அங்கே வந்து என் தங்கச்சி மட்டும் போனா ஜிப்லைனு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளை வந்து திருப்பி எங்கே பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து ஃபன் பார்க். ஸோ இதுக்குள்ளே வந்து நிறைய ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஷோவுக்கு போனோம். இந்த மாதிரி ஷோலாம் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது பார்த்து முடிச்சுட்டு வந்து ஹாரர் ஹவுஸ் போனோம். சூப்பராக இருந்துச்சு. இது செமையாக இருந்தது. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு பார்த்து முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.